எங்க இருக்கா அந்த பொண்ணு? உள்ள இருக்கா சார். வெளியே கூப்பிடு. ஏய் வா அப்படி. சார், இவங்க என்ன கடத்தி கொண்டு வந்து வச்சிருக்காங்க. என்ன காப்பாத்துங்க. பயப்படாதம்மா, நான் வந்துட்டேன்ல. ப்ளீஸ் சார், இவங்க கிட்ட இருந்து என்ன காப்பாத்தி கூட்டிட்டு போங்க சார். இவங்க யாரு, எதுக்காக என்ன கடத்துனாங்கன்னே தெரியல சார். ப்ளீஸ் என்ன காப்பாத்துங்க சார். பயப்படாதம்மா, அவங்களால உனக்கு எந்த ஆபத்தும் ஏற்படாது. அவங்க கிட்ட உன்னை கடத்த சொன்னதே நான் தான். சார், என்ன சார் சொல்றீங்க? நீங்களா என்ன கடத்த சொன்னீங்க? அதிர்ச்சியா இருக்கா? எனக்கு வேற வழி தெரியல. அன்னைக்கு அவ்வளவு தூரம் வீட்டுல வந்து சொல்லியும் சண்முகம் அவங்க அண்ணனை காப்பாத்துறதுக்காக உன்னை கோர்ட்ல சாட்சி சொல்றதுக்கு தயார்படுத்திட்டான். இப்ப கூட ஒண்ணு இல்ல, சுப்பிரமணிய கிருஷ்ணாவும் சொரா பாண்டியனோட ஆளுன்னு சாட்சி சொல்றதா இருந்தா நீ இப்ப கூட போயிட்டே இருக்கலாம். இல்ல சார், அது முடியாது. நான் நடந்த உண்மையை தான் சொல்லுவேன். அப்ப நாளைக்கு கோர்ட் முடியற வரைக்கும் இவங்க கஸ்டடியில் தான் இருக்கணும். நீ ஒரு போலீஸ் ஆபீசரா இருந்துகிட்டு இப்படி எல்லாம் அநியாயம் பண்றீங்களே, இது நியாயமா தர்மமா? என் பதவியை நான் காப்பாத்திக்கணும்னா இது எனக்கு நியாய தர்மம் தான். சார், இந்த பொண்ணு நாளைக்கு கோர்ட்ல வந்து சாட்சி சொல்லலன்னா நமக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லையா? அட போய, அவன் வந்து நாளைக்கு நமக்கு சாதகமா சாட்சி சொன்னா ஒரு பிளஸ்ஸா இருக்குமேன்னு பார்த்தேன். டேய், நாளைக்கு நான் சொல்ற வரைக்கும் அந்த பொண்ணை ரொம்ப பத்திரமா பாத்துங்க. கிளம்புங்க. ஆகவே யுவர் ஆனர், குற்றவாளி சுப்பிரமணிக்கு அதிகபட்ச தண்டனை வழங்குமாறு மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். இருதரப்பு வாதங்களையும் வைத்து பார்க்கும்போது குற்றம் சாட்டப்பட்டிருக்கும் சுப்பிரமணிக்கும் சுடப்பட்டு இறந்து போன சுராபாண்டிக்கும் தொடர்பு இருந்திருக்கும் என்பது புலனாகிறது. மேலும் சம்பவ இடத்தில் தான் இருந்ததாக ஒப்புக்கொண்ட சுப்பிரமணி அந்த இடத்திற்கு ஏன் போனார் என்பதை தெளிவாக கூறவில்லை. ஆனால் போலீஸ் தரப்பில் சுப்பிரமணி சுராபாண்டி கும்பலை சேர்ந்தவர்தான் என்பதை தகுந்த ஆதாரத்துடன் சந்தேகத்திற்கு இடமின்றி நிரூபித்திருக்கிறார்கள். எனவே சுராபாண்டியின் பல பயங்கரமான கொலை கொள்ளை சம்பவங்களில் இந்த சுப்பிரமணிக்கும் தொடர்பு இருக்கும் என்பதை இந்த கோர்ட் ஊர்ஜிதம் செய்கிறது. எனவே குற்றவாளி சுப்பிரமணிக்கு இரட்டை ஆயுள் தண்டனை வழங்கி இந்த நீதிமன்றம் தீர்ப்பளிக்கிறது. சுப்பிரமணி, கடவுளே, என் சுப்பிரமணிக்கு எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாதுப்பா. என்ன சுப்பிரமணி, நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்கா? எந்த பொண்ணோட எதிர்காலத்துக்காக இவ்வளவு தூரம் பாடுபட்டியோ அந்த பொண்ணை காப்பாற்றணும்னா கிருஷ்ணா தான் சொரா பாண்டியோட ஆளுன்னு கோர்ட்ல சாட்சி சொல்லணும். இல்லைன்னா அவ வாழ்க்கை பாழாயிடும். புரியுதா? ஓ, கிருஷ்ணா, என்ன நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்கா? நல்லா ஞாபகம் இருக்கு சார்.
ஏன்னா என்னை பழி வாங்க நினச்சவனை நான் சும்மா விடுவேனா? அந்த சுப்பிரமணிக்கும் சுறா பாண்டிக்கும் கனெக்ஷன் இருக்குன்னு கோர்ட்டில் சொல்கிறேன் சார். ம் கிளம்பு. கணேசனா, வாமா கையல். என்ன நேரம் ஆயிடுச்சு, யாரும் கிளம்பலையா? வருவாங்க, இருமா, சாமி கும்பிட்டுட்டு இருக்காங்க. எப்படியோ மாமாக்கும் இந்த கேஸுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு அவரை விடுதலை பண்ணிட்டா எனக்கு அதுவே போதும். கண்டிப்பா விடுதலை பண்ணிடுவாங்க. அந்த கடவுள் நமக்கு துணை இருக்காரு. நீ எதுக்கும் கவலைப்படாத, எல்லாமே நல்லபடியாவே நடக்கும். கடவுளே, ஒரு அபல பொண்ணை காப்பாற்ற போய் என் புள்ள ஆபத்துல மாட்டிக்கிட்டான். அவனை எப்படியாவது நீதான்ப்பா காப்பாற்றணும். ஐயோ, என்ன சகலம் அது? என் பிள்ளைய காப்பாற்றவே முடியாதா? ஐயோ கடவுளே. என்னப்பா, என்னாச்சு? அப்பா, சகலமே சரியில்லைப்பா. உங்க அண்ணனை யாராலையும் காப்பாற்ற முடியாதுன்னு நினைக்கிறப்பா. எனக்கு ரொம்ப பயமா இருக்குப்பா. கடவுளே. ஏன், என்னாச்சு? படம் அறுந்து விழுந்துருச்சுப்பா. கம்பி சரியில்லாம சரிஞ்சிருக்கும்ப்பா. அதுக்கு போய் நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? இல்லப்பா, இத்தனை நாள் இல்லாம இன்னைக்கு மட்டும் ஏன்பா கம்பி சரியில்லாம போகணும்? என் பிள்ளைக்கு தான் ஏதோ தண்டனை கிடைக்க போகுது. ஐயோ, ராத்திரி நான் கனவு கண்டேன். அவனுக்கு தண்டனை கிடைக்கிற மாதிரி என் கனவு பழிச்சிருமோன்னு பயமா இருக்குப்பா. மாமா, அப்படிலாம் எதுவும் ஆகாது. சுப்பிரமணி நல்லபடியா வீட்டுக்கு வருவாப்ல. நீங்க எதையும் மனசுல போட்டு குழப்பிக்காம கோர்ட் வாங்க. இல்லம்மா, நான் கோர்ட்டுக்கு வரல. அங்க வந்து என் பிள்ளைக்கு தண்டனை கிடைக்கிறது என் கண்ணால பாக்கிற சக்தி எனக்கு இல்லம்மா. மாமா, சுப்பிரமணி மாமாக்கு ஒண்ணு ஆகாது, நீங்க தைரியமா இருங்க. வாங்க கோர்ட்டுக்கு போலாம். ஆமாப்பா, நீங்க கேஸ் ஞாபகமா இருக்கிறதுனால கனவு வந்திருக்கும். அவ்வளவுதான், கவலைப்பட இல்லப்பா, என் மனசே சரியில்லை. நான் கோர்ட்டுக்கு வரல. நீங்க எல்லாரும் கோர்ட்டுக்கு போங்க. நான் கோயிலுக்கு போய் அந்த ஆத்தால பார்த்து பிரார்த்தனை பண்ணாதான் என் மனசு ஆறும். அப்பா, நான் சொல்றது கொஞ்சம். மாமா, இல்ல, நீ கொஞ்சம் பொறுமையா இரு. அவர் கோயிலுக்கு போயிட்டு வரட்டும், நாமெல்லாம் கோர்ட்டுக்கு போலாம். ஆமா சண்முகம், மாமாவோட நம்பிக்கையை நாம ஏன் கெடுக்கணும்? நாமெல்லாம் போலாம். மாமா கோயிலுக்கு போயிட்டு வரட்டும். சரி, நீங்க கிளம்புங்க. நீங்க கோயிலுக்கு போயிட்டு சீக்கிரம் வாங்க. பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. சரிப்பா. கடவுளே, எல்லாம் நல்லபடியா நடக்கணும்ப்பா. முருகா. அக்கா, வெளியே வந்துருவார்ல? வந்துருவாரு. வாங்க நீ. லீலா பத்தி ஏதாவது தகவல் தெரிஞ்சுதா? இது வரைக்கும் ஒரு தகவலும் தெரியல நீ. இப்ப கூட அவளுக்கு அவ தங்கச்சி தான் பெருசா போயிட்டா. தங்கச்சிக்கு ஏதாவது ஆயிருக்குமோன்னு தான் பாக்குறா. லீலா வந்து உண்மையை சொன்னா தானே உங்க அண்ணனை காப்பாற்ற முடியும்னு சொன்னீங்க. ஆமா, அதான் எனக்கும் என்ன பண்றதுன்னே புரியல. அப்பா எங்க? அப்பா கோயிலுக்கு போயிட்டு வரேன்னு சொன்னாரு. மாமா, கவலைப்படாதீங்க மாமா. நமக்கு ஆண்டவன் இருக்கான். நம்ம கும்பிடுற சாமி நம்மளை கைவிடாது. கூட்டிட்டு போயா? போங்க, கூட்டு போங்க. வாக்கா போங்க. போலாம்.
என்னையா லீலா வேற காணோம், உங்க அண்ணனை வேற இந்த கேஸ்ல இருந்து காப்பாற்றணும், ஒரே டென்ஷனா இருக்கா? இதுக்கு தான் நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன், ரொம்ப துல்லாத, என் கூட கோஆப்ரேட் பண்ணுன்னு. உங்க அண்ணனை குறைஞ்சபட்ச தண்டனையில இருந்து காப்பாத்திடலான்னு. நீ என் பேச்ச கேட்காம நியாயம் நீதி நேர்மைன்னு சொன்ன. இப்ப என்னாச்சு பாத்தியா? உங்க அண்ணன் சத்தியமா வெளில வர முடியாது. எந்த சூழ்நிலையிலும் உங்க அண்ணன் லீலாவை பத்தின உண்மை கோர்ட்ல சொல்ல மாட்டான். லீலா வாழ்க்கையில விளையாடின கிருஷ்ணாவுக்கு பனிஷ்மெண்ட் கிடைக்கணும்னா அவனை சுரா பாண்டியோட ஆளுன்னு மாற்றிவிட சொல்லி உங்க அண்ணனுக்கு பிரெயின் வாஷ் பண்ணிருக்க. அதே போல கிருஷ்ணா கிட்ட உன்னை நீ காப்பாத்திக்கணும்னா சுப்பிரமணி சுரா பாண்டியோட ஆளுன்னு சொல்லணும்னு சொல்லியிருக்கேன். அதனால உங்க அண்ணனை காப்பாற்றவே முடியாது. இன்னொரு விஷயம் தெரியுமா? லீலா என்னோட கஸ்டடியில் தான் இருக்கு. நீ என்ன முயற்சி பண்ணாலும் கோர்ட்டுக்கு அவளை நீ கொண்டு வர முடியாது. இதுக்குத்தான் சீனியர் ஆபீசரை பகச்சிக்க கூடாதுன்னு சொல்றேன். ஹலோ, லீலா கண்டிப்பா வருவா. கோர்ட்ல வந்து சாட்சி சொல்லுவா. எங்க அண்ணன் நிரபராதின்றதை நிரூபிச்சு எங்க அண்ணனை வெளியில கொண்டு வர தான் போறேன். ஹலோ சார் சொல்லுங்க சார். லீலா எங்க இருக்கா? சார் நம்ம கஸ்டடியில தான் இருக்கா. பாதுகாப்பா இருக்கல்ல? எந்த குழப்பமும் இல்லைல்ல? ஒன்றும் குழப்பம் இல்லை சார். வேணும்னா பேசுறீங்களா? ஏய் வேணாம், நான் சொல்ற மாதிரி பண்ணு. சொல்லுங்க சார். கோர்ட் முடியிற வரைக்கும் அவளை ரூம்ல வைக்காத. ஏதாவது ஒரு கார்ல ஏற்றி சுத்திக்கிட்டே இரு. ஓகே சார். ஓகே. லீலா எப்படி வருவான்னு நானும் பார்க்கறேன்டா. சைலன்ஸ், சைலன்ஸ், சைலன்ஸ். சுப்பிரமணி, சுப்பிரமணி, சுப்பிரமணி. யுவர் ஆனர், குற்றவாளி கூண்டில் இருக்கும் சுப்பிரமணி பார்ப்பதற்கு ஒரு அப்பாவி போல் இருக்கிறார். ஆனால் உண்மையில் சுட்டுக் கொல்லப்பட்ட சுரா பாண்டியன் எல்லா குற்றங்களுக்கும் உடந்தையாக இருந்திருக்கும் இவரும் ஒரு குற்றவாளிதான் யுவர் ஆனர். ஐ அப்செக்ஷன் யுவர் ஆனர். எனது கட்சிக்காரர் சுப்பிரமணி அப்பழுக்கற்றவர், நேர்மையாக தொழில் செய்து வரும் நல்ல மனிதர். போலீஸ்காரர்கள் இவர் மீது வீண் பழி சுமத்தி இவரை குற்றவாளியாக்க பார்க்கிறார்கள். அப்ஜெக்ஷன் ஓவர் ரூல்ட். தேங்க்யூ யுவர் ஆனர். ஏன்பா அவர் சொல்றதெல்லாம் உண்மையா? ஆமா சார். கிருஷ்ணா, கிருஷ்ணா, கிருஷ்ணா. That's all, Your Honor. ஏசி பெருமாள், ஏசி பெருமாள், ஏசி பெருமாள்.
ஜெயக்குமார் 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 சண்முகம் 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 கயல்விழி கயல்விழி கயல்விழி